கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கிற பொழுது எவ்வளவுதான் கரங்களை உயர்த்தி துதித்து ஜெபித்தாலும் கூட, எவ்வளவுதான் கண்ணீர் விட்டு ஜெபித்தாலும் உங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லையா? அதற்கு காரணம் வேதத்திலே ஏசாயா 1வது அதிகாரம் 15, 16வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் கைகளை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த தீமையான காரியங்கள், நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு ஓய வேண்டும். உங்களுடைய இருதயத்தை கழுவி சுத்தமுள்ள இருதயமாக மாற்றுங்கள். அசுத்தமான கரங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவரை நோக்கி துதிக்கிற பொழுது, அசுத்தமுள்ள கரத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிற பொழுது உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. ஆகவே உங்களுடைய பாவங்களை இன்றைக்கு அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய இருதயத்தை சுத்திகரியும் என்று சொல்லி ஜெபிக்கிற பொழுது உங்கள் ஜெபத்திற்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். God bless you.